தன்னோட 18 வயசு வரைக்கும் தொடர்ந்து ஃபெயிலியர்ஸ் மட்டுமே ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த இவருக்கு தன்னோட 18வது வயசுல ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றாரு. கல்யாணத்துக்கு அப்புறமா வாழ்க்கை ஸ்மூத்தா போகும் அப்படின்னு பார்த்தா அது அதை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. கிட்டத்தட்ட தன்னோட 21வது வயசுல இவர் தொட்ட காரியங்கள் எல்லாமே ஃபெயிலியர்லேயே முடியுது அப்படிங்கிறதுக்காக அவரோட மனைவி அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியில வராங்க. டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. அவர் தெரிஞ்ச எல்லா தொழிலையும் ட்ரை பண்ணி பார்க்கறாரு. அதுவும் 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது, 65 வயசு வரைக்கும் ட்ரை பண்றாரு. அவரால் எந்த விஷயத்தையுமே சக்சஸ் பண்ண முடியல. கடனுக்கு மேலே கடன் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாதனால ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போய் சூசைட் பண்ணிடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். கடைசியாக ஒரு நிமிஷம் அவரோட லைஃப்பில் நின்று நிதானமாக யோசிச்சு பார்க்குறாரு, நம்மளுக்கு லைஃப்பில் என்னதான் தெரியும், நம்மளால் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஒரு நாள் சின்ன வயசில் அவங்க அம்மா சிக்கன் எப்படி செய்யறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபி அவருக்கு ஞாபகம் வருது. சரி, கடைசியை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரெசிபியை எடுத்து வெளியில் சேல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்க ஆரம்பிக்குது. சரி, இந்த ரெசிபி எடுத்துகிட்டு போய் வெளியில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையாக ஏறி இறங்குறாரு. கிட்டத்தட்ட 100-200 இல்லை ஆயிரக்கணக்கான கடைகளை ட்ரை பண்ணுறாரு. எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இவரோட கான்ஃபிடென்ட் இவர் மிஸ் பண்ணவே இல்லை. 1010வது கடையில் கால் எடுத்து வைக்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த கடையும் திவாலாகிற ஒரு சுச்சுவேஷன். சரி, இருந்தாலும் இந்த ரெசிபியை கடைசியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும். அந்த பிரான்ச் 1, 2, 3 வளர ஆரம்பிக்குது. கடைசியாக இந்த ரெசிபி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே செல் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டு $1.2 மில்லியன் அந்த ரெசிபியை அவர் செல் பண்ணுறாரு. அவர் வச்ச ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, தன்னோட முகத்தை தான் இந்த பிராண்டோட லோகோவா கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை மட்டும் அவர் வைக்கிறாரு. நான் யாரை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரைடு சிக்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலே எல்லாத்தோட மைண்ட்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய பிராண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா KFC. அன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ஒரு பிச்சைக்காரன், என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லி சூசைட் பண்ணுற அளவுக்கு போகிற ஒரு மனுஷன் கடைசியாக எடுத்த ஒரு முடிவுனால அவர் சாகும்போது ஒரு கோடீஸ்வரனை செத்தார். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ், நம்ம எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டோமோ, நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையோட ஆரம்பம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கக்கூடிய கடைசி நிமிஷங்கள்லேருந்து கூட ஆரம்பிக்கும். ஸோ கடைசி வரைக்கும் உங்கள் நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க.